துணையாளரே, துன்பத்தில் என்னை தாங்கும் என் மனவாளரே, வெண்மேகமே, எனக்கு உன் வெளிச்சம் தாரும் இந்நேரமே. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தையர்களே, அன்பு அருட்தந்தையர்களே, அன்பு அருட்சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு சில பேர் நல்லா இருப்பீங்க, ஒரு சில பேர் ஓரளவு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கெலாம் வந்தவங்க ஓரளவு தான் நல்லா இருப்பாங்க. என்ன தொடர்ந்து நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில பேர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. காட் இஸ் குட். பார்த்தீங்களா? இப்போ கூட ஏற்கனவே வந்தவங்க தான் பரிதாபப்பட்டு எனக்காக பதில் சொல்கிறாங்க. புதுசாக வந்தவங்க ஆச்சரியமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சத்தமாக வாயை திறந்து சொல்லுவாங்க, காட் இஸ் குட். நிறைய பேர் வாய் திறக்கவே மாட்டேங்குது. பூசை முடிஞ்சோன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இந்த பக்கம் இருக்கிற யாரும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் சவுண்ட் இங்கேருந்து தான் வருது. இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, காட் இஸ் குட். நீங்களும் சொல்லுங்க, காட் இஸ் குட். நீங்களும் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து, காட் இஸ் குட், காட் இஸ் குட் ஆல் த டைம். இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். இன்று 8ஆம் நாள்ல, நம்முடைய 7வது நாள்ல புனிதருடைய திருவிழாவை கொண்டாட தொடங்கி 7வது நாள். மற்ற திருப்பலிக்கும் இன்றைக்குமான வித்தியாசம் என்ன? சிறப்பு என்ன? திருவுடல் திருரத்த பெருவிழா. ஒரு சிலவர் அசனம் போடுறாங்க ஃபாதர் இன்னைக்கு அப்படி சொல்லி கத்துறாருன்னு. அதைத்தான் நான் நிறைய எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ரெண்டுமே உண்மைதான். இன்று தாயாம் திருஅவையானது திருவுடல் திருரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. அதை விட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தந்தை பங்கு தந்தை அவர்கள் விழாவினுடைய முதல் மறையுரை அல்ல எனக்கு. இதற்கு முன்பாகவே ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வேறொரு பங்கில் அவர் பங்கு தந்தையாக இருந்த பொழுதும் என்னை அழைத்திருக்கிறார். நான் முழுவதுமாக அங்கே மறையுரை ஆற்றி இருக்கிறேன். அந்த சமயத்திலையும் நான் கவனித்தேன், இந்த சமயத்திலையும் நான் கவனித்தேன். பெரும்பாலும் மற்ற குருக்கள் கவனிக்க தவறுகின்ற ஒரு விஷயத்தினை அவர் உன்னிப்பாக எடுத்து செய்வார். அந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு குருத்துவ விழாவினை கொண்டாடுகின்ற அருட்தந்தையர்களையும் அப்பொழுது புதிதாக குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் அவர் அழைப்பதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். அதன் மூலம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இறைவனுக்காக நற்பணி செய்துவிட்டு இங்கே 2 அருட்தந்தையர்கள் நமக்காக வந்து மன்றாடி இந்த திருப்பலியினை ஒப்பு கொடுக்கிறார்கள். அதனால அவர்களை வாழ்த்தும் விதமாக இங்க பாருங்க, 4 தடவைலாம் சொல்ல மாட்டேன், ஒரே தடவையிலேயே உற்சாகமா சந்தோஷமா மகிழ்வா நன்றியோடு அவங்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாதர், காட் பிளஸ் யூ. காட் இஸ் குட். நான் தொடக்க காலங்களில் மறையுரை வைக்க தொடங்கிய போது வார நாட்களில் 6 to 8 நிமிடங்கள் மறையுரையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 to 12 நிமிட மறையுரையும் தான் கொடுத்து பழகி இருக்கிறேன். ஆனால் குருவான உடனே என்னை நாகர்கோயிலில் விட்டாங்க. அங்கே வந்துட்டு 45 நிமிடமாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைவுரை வைக்கல அப்படின்னா மக்கள் வந்து என்ன ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ இந்த திருவிழா மறைவுரைக்காரெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் மறைவுரை வைக்க சொல்லுவாங்க. அது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அப்போ இருந்து தான் அப்படி நிறைய பேசி நான் பழகிட்டேன். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, இவரை ஏன்டா நாகர்கோயிலில் தொடக்கத்தில் போட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கடற்கரை கிராமத்தில் அவருடைய விழா காலங்களின் பொழுது என்னை மறையுரைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஃபாதர் சொன்னார், ஃபாதர் மாலை வேளையில் திருப்பலி இருக்காது, மாலை வழிபாடு இருக்கும், வெஸ்பர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் நற்செய்தி வாசித்து மறையுரை வைக்க வேண்டும், 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்னா. எனக்கு பயம், ஏன்னா ஒரு 7 மறையுரையை அவர் ஒரே நாளில் வைக்க சொல்கிறார். நான் கிளம்பி போகிறது மட்டும் லேட் ஆகிட்டு, வண்டிக்கு பஸ்ஸு கிடைக்கல, ஒரு குப்பை வண்டியில் ஏறி அங்கே நான் போனால் நான் இல்லாமலே அவங்க மாலை வழிபாடு ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை நான் வந்து சேர்ந்துருவேன்னா. அவர் பங்கு சாமியார் பயங்கர பதட்டத்தில் இருந்தார். என்னை பார்த்தோன்னு தான் அவருக்கு உயிரே வந்துச்சு. நான் உடுப்பை போட்டுட்டு போய் உட்காந்துருக்கிறேன். அந்த மாலை வழிபாடுக்கான திருப்பாடல்கள்லாம் பாடி முடித்த உடனேயே நற்செய்தி வாசகத்திற்காக அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் தான் நற்செய்தி வாசிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தை எடுத்துக்கிட்டு வாசக மேடைக்கு போகிறேன். அவர் என்னை நிப்பாட்டிட்டார். நில்லுங்க ஃபாதர் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மக்களுக்கு அவர் அறிமுகப்படுத்த விரும்பினார். அவர் சொன்னார், இவர் தான் அருட்தந்தை சுரேஷ் ராஜ் அவர்கள் அப்படின்னோடனே. அந்த கோயிலுக்குள்ளே நடக்கல மாலை வழிபாடு, கோயிலுக்கு வெளியில் அந்த பீச்சில் தான் அது
பீடம்லாம் எழுப்பியிருந்தாங்க, அங்கே தான் நடந்தது. அங்கேருந்து அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. முன்னாடி ஒருத்தவர் நல்லா குடிச்சிட்டு பயங்கர போதையில் இருந்திருப்பார் போல். என் பேரை சொன்னோன்னு இல்லை அவர், தட்ஸ் கரெக்டு அப்படின்னாரு. நான் அவரை பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், அருட்தந்தை அவர்கள் நாகர்கோவிலில் இருக்கின்ற அசிசி ஆசிரமத்திலிருந்து வருகிறார்னு. அவர் போதையில் தட்ஸ் கரெக்டு அப்படிங்கிறாரு. இவர் நவசன்னியாச இயக்குனராக இருக்கிறார், தட்ஸ் கரெக்டு. என்ன சொன்னாலும் நல்ல போதையில் தட்ஸ் கரெக்டு தட்ஸ் கரெக்டு. நான் அப்படியே பங்கு ஃபாதரை பார்க்குறேன், அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அது பழக்கம் போல். அப்புறம் அவர் இது பண்ணிவிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக இருக்கும்போது நான் நில்லுங்க ஃபாதர், என்ன சொன்னாலும் முன்னாடி ஒருத்தவர் போதையில் தட்ஸ் கரெக்டுன்னு சொல்கிறாரு, தட் இஸ் நாட் கரெக்ட் ஃபாதர். என்னால் மறையுறையை வைக்க முடியாது, நீங்கள் ஏதாவது நான் பார்த்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் நற்செய்தியை வாசி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நானும் பயத்திலே போய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படிங்கிறேன். அவர் எந்திரிச்சு நின்று தட்ஸ் கரெக்டுங்கிறார். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்னா தட்ஸ் கரெக்டுங்கிறார். எனக்கா அப்படியே வேர்த்து ஊற்ற ஆரம்பிக்குது. எப்படி 1.25 மணி நேரம் இவங்களை நம்ம மறையுறை ஆட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை, 4 பசங்க அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க கண்ணு முன்னாடி. அப்பாடா தப்புச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தியை வாசிட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் மைக் எடுத்துக்கிட்டு முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று எல்லாரையும் பார்த்து, இதை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறேன். பின்னாடி இருந்து தொப்புன்னு முன்னாடி விழுந்து என்னை பார்த்து தட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொன்னார். காட் இஸ் குட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு மறைமாவட்ட குருவாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எங்களுடைய பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் எனக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், நான் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது இத்தாலியில் மேற்படிப்பை முடித்துவிட்டு வந்த ஒரு அருட்தந்தை ஒரு திரைப்படம் ஒன்றினை கொண்டு வந்தார். அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. மார்சலீனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம், அது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இந்த 2ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதியில் அந்த திரைப்படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியது. என்னை பொறுத்தளவில் அதில் 2 கருக்கள் இருக்கின்றன. ஒன்று, பிரான்சிஸ்கன் சகோதரர்களின் குழும வாழ்வு என்னை அதிகமாக பாதித்தது அதுதான். ஆனால் அதையும் தாண்டி அந்த கதையின் நாயகராகிய மார்சலீனோ, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, வெறும் 6 வயதே ஆன ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுக்கு தான் அந்த திரைப்படம். அந்த குழந்தை மிகவும் எளிமையாக நம்முடைய இதயத்தை கவர்பவராக அந்த படத்திலே இருப்பார். ஏதோ காரணத்தினால அந்த குழந்தையை விட அந்த சகோதரனுடைய சகோதரத்துவ வாழ்வு எனக்கு பிடிச்சதுனால நான் அப்படியே சபையிலேயே தொடர்ந்து இருப்பதற்காக முடிவு செய்தேன். 12 சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து புதிதாக ஒரு துறவற மடத்தை தொடங்கி, முதல் உலகப் போரின் நடுப்பகுதியில், ஏன்னா அந்த போரெல்லாம் முடிஞ்ச 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தில் அந்த மடத்தினை அவர்கள் தொடங்கி அங்கே 12 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் காலையில் பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தையை அந்த இல்லத்தினுடைய வாயிலில் யாரோ விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய உள்ள கொண்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு மார்சலீனோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இந்த குழந்தைக்கான பெற்றோரை தேடுகின்ற முயற்சியில் அந்த துறவிகள் முற்படுகிறார்கள். ஆனால் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது, நிச்சயமாக அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்க வேண்டும் என்று அந்த தலைமை தந்தை சொல்லி, இனிமே மார்சலீனோவை வளர்க்க வேண்டியது இந்த துறவற மடத்தில் உள்ள ஒவ்வொருவரினுடைய பொறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த எல்லா சகோதரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குழந்தையை அன்னையாகவும் தந்தையாகவும் இருந்து மிகவும் மகிழ்ச்சியாக வளர்த்தெடுக்கிறார்கள். ஒரு 5-6 வயது வருகின்ற பொழுது எல்லா குழந்தைகளுக்குமான சுட்டித்தனம் மார்சலீனோவிடம் எட்டி பார்க்கிறது. அவரும் நிறைய குறும்புகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுவரை அன்பொழுக பேசிக் கொண்டிருந்த ஒரு சில துறவிகள் மார்சலீனோவிடம் கடும் சொற்களை சொல்கிறார்கள். அதனால மார்சலீனோ என்ன பண்றாருன்னா, தன்னை பெரும்பாலும் தனிமைப்படுத்திக் கொள்கிறார். இந்த வயசுல குழந்தைகள் உளவியல் ரீதியாக ஒரு நிலையினை தாண்டி செல்கிறார்கள். அதை பிளேயிங் டாக்டர்ஸ், பிளேயிங் சயின்டிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்னன்னா, அந்த வயசுல இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது மூடி இருந்தாலும் அதை பிரித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தெரியாத ஒன்று என்று இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது கூட, வாங்கி கொடுத்தோன்னு அதை உடனே அதை வச்சு ஓட்டி விளையாட மாட்டாங்க, உடைச்சி விளையாடுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு இன்பார்ன் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் அந்த குழந்தை இருக்கிற சமயத்தில் அந்த தனிமை, அதை எப்படி சரிபடுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த குழந்தை இருக்கிறப்போ, அங்கு இருக்கின்ற துறவிகள் மார்சலீனோவிடம் ஒரு அறிவுரை சொல்லி இருப்பார்கள். என்ன அப்படின்னா, பழைய பொருட்களை போட்டு இருக்கிற ஒரு பரணி ஒன்று இருக்கும், மேலே ஒரு மேல் மாடி ஒன்று இருக்கும். அதற்குள்ளாக மார்சலீனோ போகக்கூடாது என்பது அந்த துறவியினுடைய கட்டளையாக இருக்கும். இந்த கோவத்தில் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, மார்சலீனோ அது மேலே ஏறி போய் என்ன இருக்குதுன்னு
யாரும் இல்லாத சமயத்துல பார்க்க முற்படுவார். அப்ப முறை போறப்ப எல்லா துறவிகளும் ஜெபம் செய்வதற்காக போயிடுவாங்க. இவர் அப்படியே உள்ள போய் மெதுவா கதவை திறந்து பார்ப்பாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க அங்க வந்து பேய் இருக்கு, பூதம் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் மெதுவா பார்த்தா அங்க பார்த்தா அழுக்கும் ஒட்டடைமாம இருக்கும். திடமால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா அப்படின்னா, ஒரு சில பேர் தூங்க ஆரம்பிச்சாங்களா, எனக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்க. என்னன்னா, ஒரு பூனை ஒன்று குதிச்சு ஓடும். அதை பார்த்து பயந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவருக்குள்ள யாரே பேசிட்டு அடுத்த முறை அங்க உள்ள போயிடுவார். உள்ள போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்ப்பாரு. அப்ப அங்க பார்ப்பாரு, அங்கே ஒரு இயேசுவினுடைய பாடுபட்ட சொரூபம் மிகவும் மனதிற்கு வருத்தத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அங்க இருக்கும். அதை பார்த்தோன்னா மார்சலினோ அவருக்குள்ளாக சொல்லிக்குவாரு, என்னடா நம்மெல்லாம் கீழே இருக்கிறோம், இந்த இயேசு மட்டும் இப்படி மேல இருக்கிறாரு, இவர் சாப்பிட்டாரா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி வந்து அவர்களுக்காக சமைக்கப்பட்டிருக்கின்ற உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொண்டு வந்து இயேசுநாதர்கிட்ட கொடுப்பாரு. அந்த படத்தில் எப்படி கதைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவர் 2-3 தடவை சொல்லும்போது இயேசுநாதர் தானாக அந்த அப்பத்தினை பெற்று உண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி கதைப்படுத்தியிருப்பாங்க. அது முதல் மார்சலினோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இயேசுவிற்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைத்த உணவுகளில் இருந்து எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு டைம்ல பார்த்தா அந்த உணவு பற்றாமல் போகும். மற்றவங்களுக்கெல்லாம் சரியா சமைக்கிறோம், ஆனால் சாப்பாடு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை சமைக்கின்ற அருட்சகோதரர் எடுத்து அதை ஒழிச்சு வச்சுடுவாரு. அப்போ மார்சலினோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் சாப்பிட வேண்டிய உணவை எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிட்ற மாதிரி அப்படியே நடிச்சுட்டு அதை தன்னோட மணியனுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுப்பாரு. அப்போ அந்த சகோதரர் போய் சொல்லுவார், மார்சலினோ சமீபத்தில் திருட ஆரம்பித்து இருக்கிறான்னு அந்த தலைவர்கிட்ட சொல்லுவார், இல்லை தலைவர்கிட்ட சொல்லுவார். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, அப்ப உணவை எடுக்க முடியாத இடத்துல நான் ஒளிச்சு வச்சுட்டேன். இல்ல அப்படிலாம் செய்யாதீங்க, அவருக்கு தேவையான உணவை அவர் எடுத்துக்கொள்ளட்டும், ஆனா அந்த உணவை அவர் வேஸ்ட் பண்றாரா இல்லையான்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப திரும்பவும் அவங்க எடுத்து வச்சிருவாங்க. அந்த சமயத்துல மார்சலின் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அப்பத்தையும் சிறிதளவு ரசத்தையும் எடுத்துட்டு இயேசுநாதருக்கு கொடுக்கறதுக்காக போவாரு. மேலே ஏறி போயிட்டு இது வரைக்கும் ஒன்று தான் கொடுத்தாரு. இப்போ அப்பம் ரசம் 2 கையில் இருக்கும் பொழுது அவரால் 2யுமே கொடுக்க முடியாது, சிலுவையிலேருந்து அவரால் வாங்க முடியாது இல்லையா. அதனால் ஒரு சின்ன சேர், ஒரு அழுக்கான சேர் இருக்கும், அதை இழுத்து வந்து போட்டு தன்னுடைய பிஞ்சு கைகளால் அதை தொடச்சிட்டு நீங்கள் பெட்டர் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இயேசுநாதர் கீழே இறங்கி வர்றாரு. வந்தவருடைய தலையில் இருக்கின்ற முள்முடியை எடுத்து விடுவார். மார்சலினோ எடுத்துருவார். எடுத்துட்டு கேட்பாரு, இயேசுவே உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை விட மனிதனுடைய பாவங்கள் எனக்கு அதிகமான வலியினை தருகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த உரையாடல் போகும். அப்போ அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தின்னுட்டு இயேசுநாதர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த திராட்சை ரசத்தில் கையை வைத்து மார்சலினோவுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து, மார்சலினோ இன்று முதல் உன்னுடைய பெயர் பானி வீனோ அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அப்பமும் ரசமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இன்னொரு இடத்துல என்னோட பேர் மார்சலினோ பானி வீனோ அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லுவான். அப்படியே அந்த கதை வந்து அதுலேருந்து போகும். ஆனால் எனக்கு என்ன அதில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியது என்று சொன்னால், இறைமகன் இயேசுதான் நமக்கு உணவாக வந்தார். அந்த உணவாக வந்த இயேசுவிற்கே உணவு தர வேண்டும் என்கின்ற எண்ணம் மார்சலினோவுக்கு இருந்தது. அதற்காக அவர் தன்னுடைய உணவினை கூட தியாகம் செய்கின்ற ஒரு நபராக மாறியிருந்தார். அதேபோல்தான் நம்முடைய பதுவை பதிதர் புனித அந்தோணியாரும் உணவாக வந்த இயேசுவிற்கே தன் வாழ்நாள் எல்லாம் ஆன்ம உணவை கொடுத்து அவர் மகிழ்ச்சி கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில. அது 1 அல்ல 2 அல்ல 5 அப்பங்களாக இருந்தது. பொதுவாக சின்ன வயசுல எங்க அம்மா அந்தோணியார் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போற சமயத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்தோணியார் கோயில் போனா அந்த சமயங்கள் அந்த காலகட்டத்துல லக்கு இருந்ததுன்னா நமக்கு ஒரு பன்னு கிடைக்கும். அதனால அம்மா அந்தோணியார் கோயிலுக்கு போறாங்கன்னா, நீ கூடையா நான் கூடையா அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று வரும். போகும்போது அங்கே கிடைக்கிறத பொறுத்து அப்பம். எனக்கு ரொம்ப காலம் தெரியாது ஏன் அந்தோணியாருக்கு வந்து இந்த அப்பத்தினை காணிக்கையாக கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னாடி தான் நான் வாசித்தேன், அவர் புனிதராகி ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பின்பாக அவருடைய திருத்தலங்கள் எல்லாம் மிகவும் மகிமை பெற்ற சமயத்தில் யதார்த்தமாக ஒரு பெண்மணி தன்னுடைய மகனோடு ஒரு திருத்தலத்திற்கு செல்கிறார். அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேவையெல்லாம் இல்லை. அப்போ அருகில் இருந்த நீரோடையில் அவருடைய சிறிய மகன் அடித்து செல்லப்படுகிறார். அதில் பயங்கரமாக அவர் வேதனையுற்று அழுகிறார். அப்போ அவர் வேண்டும் போது இன்னசென்ட்டாக என்ன வேண்டாருன்னா, அங்கே வெளியில் கடையில் பார்க்குறாரு, இந்த மாதிரி உணவுக்காக அப்பங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, மண்ணெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு நீங்கள்
உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த அப்பங்களை எல்லாம் வாங்கி, என்னுடைய மகனை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா இந்த அப்பங்களை எல்லாம் வாங்கி உங்களுக்காக நான் காணிக்கையாக தருகிறேன் அப்படின்னு அவர் மன்றாட்டினை எடுக்கிறார். அப்போ அடித்து தள்ளப்பட்ட மகன் அவருடைய கண்முன்னே வந்து நிற்கிறார், திரும்ப உயிரோடு கிடைச்சிடறாரு. அதற்கு நன்றியாக தன்னுடைய பணமெல்லாம் செலவு செய்து அந்த அப்பங்களை வாங்கி, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஏறக்குறைய 13 நாட்கள் அந்த அப்பங்களை எல்லாம் வாங்கி அந்த பெண்மணி அந்தோணியாருக்காக காணிக்கையாக கொடுக்கிறார். அந்த பாரம்பரியத்திலிருந்து தான் இன்றளவும் அந்தோணியாரினுடைய அப்பம் என்று சொல்லி அந்த அப்பங்கள் தரப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே அந்தோணியாரும் 5 அப்பங்களும் அப்படின்னு சொன்னது இந்த விவிலியத்தில் வர்ற மாதிரி அந்த 5 அப்பங்களை குறித்து அல்ல. அந்தோணியாரிடம் ஆன்ம அப்பங்கள் 5 இருந்தது. அவரை உருவகப்படுத்தி இருக்கிறத பார்க்கிற சமயத்திலேயே அந்த 5 அப்பங்களும் நமக்கு தென்படும். அதற்கு ஒத்ததான ஆன்ம வாழ்க்கையினை வாழ்ந்தவராக புனித அந்தோணியார் இருந்தார். என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க புனித அந்தோணியாரை பார்க்கிற சமயத்துல. நீங்க என்ன கிப்ரிஷ்ல பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணு வாய் மட்டும் அசைது. புரியல. குழந்தை இயேசு, புனித அந்தோணியாரினுடைய கைகளிலே குழந்தை இயேசு தவழ்கிறார். இதனை முதல் அப்பமாக நாம் சொல்லலாம். இந்த குழந்தை இயேசு எதனுடைய அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறார். எல்லா குழந்தைகளும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார்கள், முழு அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள். அந்த அந்தோணியார் வந்து சும்மா குழந்தை இயேசு வச்சிருக்க மாட்டாரு. குழந்தை இயேசு அந்தோணியாரை பார்த்து அவருடைய கன்னத்தை தொட்டு விளையாடுபவராக தவழ்பவராக இருக்கிறார். இதே போல ஒரு எளிய மனம் உடையவராக, மாசில்லாத குணம் கொண்டவராக நம்முடைய புனித பதுவை அந்தோணியாரும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்பது அதனுடைய ஆன்மீக உணவின் முதல் அப்பமாக இருக்கிறது. அடுத்தது என்ன பார்க்குறீங்க புனித அந்தோணியாருடைய கைகளில்? திருவிவிலியம், இறைவனுடைய உயிருள்ள வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி வாழ்விலாலும் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு அதை போதிக்கும் ஒரு நல்ல மனிதராக அவர் வாழ்ந்தார். அது நிச்சயமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புனித அந்தோணியாரின் 2வது ஆன்மீக அப்பமாக இருக்கிறது. 3வது என்ன பார்க்குறீங்க? ஜெபமாலை இருக்குது. அது எங்களுடைய சபையினுடைய இது கரெக்டு தான். ஆனால் அதில் இருக்க ஜெபமாலையை விட சிலுவை அவருடைய ஆன்மீக அப்பத்தின் முக்கியமான ஒரு பொருவாக இருந்தது. நம்ம ஊரில் உருவகப்படுத்துறவங்க அப்படி படுத்துறது கிடையாது. இல்லைன்னா வெளிநாடுகளில் இருக்கிற அந்தோணியார் சொருவெல்லாம் பார்த்தா ஜெபமாலையும் தாண்டி இடுப்பில் வந்து ஒரு சிலுவை சொருகி இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பாடுகளை, அவருடைய மீட்பை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடுகளை அறிந்த மனிதராக இருக்க வேண்டும். நான் நேற்றைய மறையுரையில் கூட சொன்னேன், தவக்கால சிறப்பு தியானங்களில் மிகவும் கூர்மையாக தன்னுடைய கவனத்தினை செலுத்தினார். அதில் இறைவனுடைய பாடுகளையும் மீட்பையும் அன்னையினுடைய வாழ்க்கையோடு சேர்த்து பேசுவதில் தலை சிறந்தவராக இருந்தார். 3 அப்பங்கள். 4வது அப்பம் அந்த பூ வச்சிருப்பார், அது வந்து லில்லி மலர். லில்லி மலர் எதனுடைய அடையாளமாக திருச்சபையில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா தூய்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, உண்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, மென்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, மேன்மையின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நமக்கு எல்லாத்துக்கும் மனசுக்கு வர்ற இன்னொரு புனிதர் யாரு? லில்லி மலரை வச்சிருக்கிற இன்னொரு புனிதர் யாரு? புனித சூசை தந்தை. அவர் என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பேசா மாமுனி என அவருடைய தூய்மையான வாழ்க்கை, அன்னை மரியாளுக்கும் அருள்நாதர் இயேசுவிற்கும் எப்படி பாதுகாப்பாக அருள் சேர்த்து அவர் வாழ்ந்தாரோ அதே போல பொறுப்பேற்று தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவராக புனித அந்தோணியார் இருந்தார். கடைசியாக புனித அந்தோணியாரினுடைய 5வது ஆன்ம அப்பம் எதுவென்று சொல்லி கேட்டால் நற்கருணையே தான். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுவதையும் திவ்ய நற்கருணை உட்கொள்வதையும் அதன் பின்னால் ஆழ்ந்த தியானத்தில் இல்லை, நான் அவர் சொன்னல எப்படியெல்லாம் அவர் ஜெபம் செய்வார், உரையாடி திறந்த இதயத்தோடு இருப்பார், உரையாடுவார், துதி புகழ் பாடுவார், வேண்டுதல் ஜெபத்தோடு தன்னுடைய ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் இறைவன் பாதத்தில் வைப்பவராக இருந்தார். திவ்ய நற்கருணை பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். புனித அந்தோணியாருக்கும் திவ்ய நற்கருணைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த புதுமையை பல காலம் கேட்டிருப்போம். என்னது? ரெம்னி அப்படிங்கிற ஒரு ஊரில் பொலின்னோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் ஒரு பதிதராக இருக்கிறார். நற்கருணையில் இறைவனுடைய பிரசன்னத்தை நம்பாதவராக இருக்கிறார். அவருக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக
3 நாட்கள் ஒரு கோவேறு கழுதையை பட்டினி இருக்க செய்து அதை திவ்ய நற்கருணை முன்பாக புனித அந்தோணியார் இருக்கின்ற நேரத்திலே கொண்டு வர வைக்கின்ற பொழுது 3 நாட்கள் தானும் உணவு உண்ணாமல் அந்த கழுதை புற்கட்டை தேடி செல்லக்கூடாது, அதற்கு பதிலாக திவ்ய நற்கருணையை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தின் பயனாக நற்கருணையினுடைய பலனானது உயர்த்தப்படுகிறது. இல்ல, முழந்தால் படியிடுகிறார். அந்த பதிதரும் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் திரும்புவதாக சொல்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதையும் தாண்டி ஒரு முறை சபையினுடைய தலைவர் பலி நிறைவேறி கொண்டிருக்கிற நேரத்தில் புனித அந்தோணியார் கிட்ட சொல்றாரு, நீங்க போய் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்தோணியாருக்கு சரியாக எழுந்தேற்ற நேரத்தில் அந்த சப்தம் கேட்கின்ற பொழுது தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. அதனால் அப்படியே அவரு நிற்கிறாரு, அந்த திருப்பலி நடக்கிற பக்கம் கோயில் பக்கமா திரும்பி நிற்கிறாரு. அப்ப அந்த கல் கொண்டு எழுப்பப்பட்ட அந்த சுவர் கண்ணாடி சுவராக மாறுகிறது. தான் இருக்கின்ற இடத்திலேயே திவ்ய நற்கருணையை உற்று பார்த்து அவரால் மன்றாட முடிகிறது. இன்னொன்று, பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, புனித அந்தோணியார் கைகளில் வந்து தவழ்ந்து பாலன் இயேசு பெரும்பாலும் விளையாடி கொண்டிருப்பார். ஒரு முறை இது மாதிரி அந்தோணியார் பாலன் இயேசுவோடு விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு சகோதரர் அவரை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரும் பாக்கியம் இவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல திருப்பலியில திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் நடக்கிறது. அப்பொழுது பாலன் இயேசுவை விட்டுவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் திவ்ய நற்கருணையை பார்த்து வணங்கி விட்டு வந்தாராம். அப்ப இந்த சகோதரர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, அவர் விளையாண்டு கொண்டிருந்ததே இயேசுநாதர் கிட்ட தான், பட் அதையும் தாண்டி இவர் திவ்ய நற்கருணையின் மீது எவ்வளவு மேன்மையான ஒரு நம்பிக்கையும் பற்றுறுதியும் வைத்திருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ அந்தோணியாரினுடைய 5 அப்பங்கள் அவர் பல்வேறு விதங்களில ஒரே இயேசுவைத்தான் கண்டு அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த இயேசு நம்மிடம் எப்படி வந்தார்? நாம் சக்தி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், ஊட்டம் பெற வேண்டும். எந்த ஒரு விதத்திலும் இறைமகன் இயேசு அவருடைய நம்பிக்கையை அவருடைய நினைவினை நமக்கு விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி விட்டுட்டு போனார்னா உணவாக விட்டு சென்றார். அப்படி உணவாக வந்த இயேசுவிற்கே உணவை கொடுப்பவராக புனித அந்தோணியார் இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாதுகாவலர் நமக்கு இன்று விடும் அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கின்றவர்களாக இல்லாமல் மற்றவருடைய வாழ்க்கையையும் பார்க்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகள் இயேசுவை அறிந்து அவர்களை அன்பு செய்து அவர்களும் நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் முடிவினை அடைவதற்காக அவர்களுக்காக நாம் உதவ வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால்தான் இன்றைய பெருவிழாவினுடைய முழு பொருளை நாம் பெற்றுக்கொண்டதாக பொருளாக இருக்கிறது. நாம் இந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக வைத்திருக்கின்றோம் என்பதனுடைய நிறைவும் உண்மையுமாக மாறுகிறது. சொல்லுவதாவர்க்கு எளியவாம் அறியவாம் சொல்லியவனம் செயல். நமக்கு சொல்றது மறைவுரை ஆற்றுவதெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். எல்லாத்தையும் சகோதரனா பாரு, சகோதரியா பாரு, உணவா மாறு, மற்றவங்களுக்கு கொடு அப்படின்லாம் சொல்லிடலாம். ஆனா நிச்சயமாக அதை பிராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, எனக்காக நீங்கள் மன்றாடுங்கள், உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். ஒருவருக்காக மன்றாடி நாமே இயேசுவினுடைய நற்கருணையாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மாறுவோம். ஆமென். God is good and all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமென்.